Photosynthesis in higher plants la important topic C4 pathway. இது வந்து நீட் எக்ஸாமுக்கு கிளாஸ் 1 போர்டு எக்ஸாமுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து இந்த மீசோஃபைல் செல்ஸ்லேயும் பண்டில் செல்ஸ் ஷீட் செல்ஸ்லேயும் இருக்கிறத மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் மீசோஃபைல் செல்ஸில் இருக்கிறது பிஇபி கார்பாக்சிலேஸ், பண்டில் ஷீட் செல்ஸில் இருக்கிறது ருபிஸ்கோ. இந்த பிஏஎஸ் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. பிஸ்ங்கிறது பண்டில் ஷீட் செல்ஸ் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் பிஇபி பாஸ்போயினோல் பைருவேட் வந்து 3 கார்பன் காம்பவுண்ட், கார்பன் டை ஆக்சைடுங்கிறது 1 கார்பன் காம்பவுண்ட். இது ஆட் பண்ணாக்கா உங்களுக்கு 4 கார்பன் காம்பவுண்ட் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். இது வந்து எங்கே நடக்குதுன்னா ஃபுல்லாகவுமே மீசோஃபைல் செல்ஸில் நடக்குது. இந்த ரெண்டு செல்ஸில் தான் ரியாக்ஷன்ஸே நடக்குது. ஒன்று மீசோஃபைல் செல்ஸ், இன்னொன்று பண்டில் ஷீட் செல்ஸ். மீசோஃபைல் செல்ஸில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டிங்கனாலே இன்னொன்று பண்டில் ஷீட் செல்ஸில் என்ன நடக்குதுங்கிறது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். ருபெஸ்கோ பிஇபி கார்பாக்சிலேஸ் எங்கே இருக்குதுங்கிறத தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. எக்ஸாம்லேயே உங்களுக்கு இதுதான் மாற்றி மாற்றி கேட்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங் ஆர் இன்கரெக்டு, இந்த மாதிரி மாற்றி கொடுத்து கேட்கும்போது கன்ஃபியூஸ் இல்லாமல் ஆன்சர் பண்ணணும். Plants that are adapted to dry tropical regions. நல்ல ஒரு வறட்சியான ரீஜியனில் கூட உங்களுக்கு வந்து இந்த C4 pathway நடக்குதுன்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. Those plants that have C4 oxaloacetic acid, OAங்கிறதா oxaloacetic acid as the first carboxyl fixation product, they use a C4 pathway or the Kelvin cycle as a main biosynthetic pathway. C4 plants இந்த ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் பிளான்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C4 pathway கெல்வின் சைக்கிள் இதுதான் மெயின் பயோசிந்தட்டிக் pathway. தென் இன் வாட் வே தே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் C3 பிளான்ட்ஸ். அப்போ என்ன இது வந்து C3 பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. C4 பிளான்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல், தே ஹேவ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் லீஃப் அனாட்டமி. இந்த C3 பிளான்ட்டுக்கும் C4 பிளான்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதனுடைய லீஃப் அனாட்டமி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. டைகாட்லிடன் ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு, மோனோகாட்லிடன்ஸு. ஸோ ஒன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுதான் தே டாலரேட் ஹை டெம்பரேச்சர்ஸ். ஹை டெம்பரேச்சர் இருக்கிற ரீஜனில் கூட டாலரேட் பண்ணி வளரும் C4 பிளான்ட்ஸ். தே ஷோ எ ரெஸ்பான்ஸ் டு ஹை லைட் இன்டென்சிட்டிஸ். இந்த லைட்டினுடைய இன்டென்சிட்டி, அதாவது தீவிரம் அதிகமாக இருந்தால் கூட தாங்கி வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி பயோமாஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. லேக் ஏ ப்ராசஸ் கால்டு போட்டோ ரெஸ்பிரேஷன். இதில் வந்து மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் C4 பிளான்ட்ஸில் இருக்காது, C3 பிளான்ட்ஸில் இருக்கும். அண்ட் ஹேவ் எ கிரேட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் பயோமாஸ். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு ஒரு பிளான்ட்னாலே அதில் அதிகமாக பயோமாஸ் இருக்கிற பிளான்ட் தான் நம்மளுக்கு அதிக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஸோ அதனால் C4 பிளான்ட்ஸில் வந்து அதிக பயோமாஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸையுமே உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க நீட்டில். என்னென்ன தே டாலரேட் ஹை டெம்பரேச்சர், இல்லை தே ஓன்ட் டாலரேட், தே ஆர் நாட் ஏபிள் டு டாலரேட் ஹை டெம்பரேச்சர்னு கொடுத்துருப்பாங்க, மாற்றி கொடுத்துருப்பாங்க. தே ஷோ ஏ ரெஸ்பான்ஸ் டு ஹை லைட் இன்டென்சிட்டிஸ், அதுக்கு பதில் லோ இன்டென்சிட்டிஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து வேறு போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும்ட்டு அதுமாரி மாற்றி கொடுத்துருக்கலாம். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்டில் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Study vertical section of leaves of one of a C3 plant and other of a C4 plant. ஒரு C3 plant ஒரு C4 பிளான்ட்டையும் கட் பண்ணி உங்களுக்கு வெர்டிகல் செக்ஷனில் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க சொல்கிறாங்க. Do they have a similar cells around the vascular bundle sheets? The particularly large cells around the vascular bundle of a C4 plants are called bundle sheet cells. ஸோ அந்த வாஸ்குலர் பண்டலை சுற்றி இருக்கிறது bundle sheet cells, and the leaves which have such anatomy are said to be Kranz anatomy. அதுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேர்ம் கொடுக்குறாங்கனாக்கா Kranz anatomy. Kranz மீன்ஸ் விரித், அதாவது மலர் வளையம். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வளையம் மாதிரி ரவுண்டாக ரிங்காக சுற்றி பூ ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் வச்சுருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கலர் பூஸ். ஸோ அந்த மாதிரி சுற்றி இதில் வந்து அந்த உங்களுக்கு பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்கும். வாஸ்குலர் பண்டல்ஸை சுற்றி
அந்த bundle sheets arrange ஆயிருக்கும். The bundle sheet cells may form several layers around the vascular bundle. ஸோ அதான் ஏற்கனவே சுற்றி நிறையா லேயர்ஸ் அதை சுற்றி இருக்கும் vascular bundles. They are characterized by having a large number of chloroplasts. அதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னா large number of chloroplast. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். by large number of chloroplast, thick walls impervious to gaseous exchange. அந்த வால்ஸ் வந்து திக்காக இருக்கிறதுனால gaseous exchange நடக்காது. அண்ட் நோ இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். ஒரு செல்ஸுக்கு இன்னும் செல்ஸுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸே இருக்காது. நோ இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். யூ மே லைக் டு கட் எ செக்ஷன் ஆஃப் leaves of C4 plants, maize or sorghum to observe the crans anatomy distribution of mesophyll cells. ஸோ C4 plant ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. maize or sorghum அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த crans anatomy தெரியும். It would be interesting for you to collect leaves of diverse species of plants around you, cuticle and cut vertical sections. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற பிளான்ட்ஸில் எடுத்து ஒரு பிளான்ட்ல இருக்கிற அந்த லீஃபை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எதுலெல்லாம் அந்த வாஸ்குலர் பண்டல்ஸை சுற்றி பண்டில் ஷீட் செல்ஸ் சில இருக்கோ அதெல்லாம் வந்து C4 பிளான்ட்ஸ்ன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு பிக்சர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிஇபிங்கிறது ஒரு 3 கார்பன் அட்மாஸ்பியரிக் கார்பன் ஆக்சைட்லேருந்து வர்றது. அது ஒரு கார்பன் காம்பவுண்ட். ஸோ டோட்டலாக 4 கார்பன். ஸோ ஃபிக்சேஷன் நடக்கும்போது அது C4 ஆசிடாக ஃபார்ம் ஆகுது, ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். இதுவே வந்து நிறைய டைப் ஆஃப் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அது எல்லாமே திரும்பவும் வந்து எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா பண்டில் ஷீட் செல்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இங்கே வந்து டீகார்பாக்சிலேஷனால நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது. ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடுச்சுன்னா திரும்பவும் C4ங்கிறது C3 மாறிடுது. திரும்பவும் இது டிரான்ஸ்போர்ட் ஆகி மறுபடியும் மீசோஃபைல் செல்ஸுக்கே போயிடுது. திரும்பவும் அது வந்து பிஇபியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ தான் அந்த சைக்கிள் ப்ராசஸ் நடக்க முடியாது. அதனால தான் இது C4 பேத்வே. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து C4 ஆசிட் இருக்கிறதுனால. ஸோ இங்கே வந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து உங்களுக்கு திரும்பவும் கல்வின் சைக்கிள் C3 பேத்வே. எல்லா பிளான்ட்டுக்கும் காமன் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ C4 பிளான்ட் ஆனால் C3 பிளான்ட் ஆனால் இங்கே வந்து பண்டில் ஷீட் செல்ஸில் இது நடக்குது. நான் யூ ஸ்டடி த pathways shown in figure. ஸோ அதான் இப்போ நம்ம பார்த்தது. pathway that has been named the Hatch and Slack pathway. இது ரெண்டும் நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் Hatch and Slack. இஸ் அகைன் ஏ சைக்கிளிக் ப்ராசஸ். C3 மாதிரி இதுவும் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது? பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் இஸ் ஏ 3 கார்பன் மாலிகுல் பாஸ்போயினால் பைருவேட். பிஇபினாலும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பாஸ்போயினால் பைருவேட் இல்லை பிபி எப்படி கொடுத்தாலும் எல்லாருமே சேம் தான். அண்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் தி மீசோஃபைல் செல்ஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட். மீசோஃபைல் செல்ஸில் தான் இங்கே பிஇபி இருக்குது. என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ஃபிக்சேஷன் இஸ் பிஇபி கார்பாக்சிலேஸ் ஆர் பிஇபி கேஸ். ஸோ எப்படி இருந்தாலும் இங்கே வந்து மீசோஃபைல் செல்ஸில் தான் நம்மளுக்கு வந்து பிஇபி இருக்குது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரெஜிஸ்டர் தட் மீசோஃபைல் செல்ஸ் லேக் ரூபிஸ்கோ என்சைம். ஸோ இந்த பாயிண்ட்டு முக்கியம். மீசோஃபைல் செல்ஸில் ருபெஸ்கோ என்சைம் இருக்காது. அதுக்கு பதில் பிஇபி கார்பாக்சிலேஸ் தான் இருக்கும். த C4 ஆசிட் இஸ் ஃபார்ம்டு இன் தி மீசோஃபைல் செல்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம அந்த சைக்கிள்லேயே பார்த்தது தான். தென் ஃபார்ம்ஸ் அதர் 4 கார்பன் காம்பவுண்ட்ஸ் லைக் மேலிக் ஆசிட் ஆர் aspartic acid. மேலிக் ஆசிட் aspartic acid எல்லாமே எங்கே ஃபார்ம் ஆகுதுனாக்கா இந்த மீசோஃபைல் செல் இட் செல்ஃப். இங்கேயும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். திடீர்னு உங்களுக்கு மேலிக் ஆசிட் aspartic acid ஆர் ஃபார்ம்டு இன் தி பண்டில் ஷீட் செல்ஸ்னு கொடுக்கலாம். அது தப்பு. எல்லாமே வந்து மீசோஃபைல் செல்ஸ்லேயே ஃபார்ம் ஆகுது. which are transported to the bundle sheet cells. In the bundle sheet cells, the C4 acids are broken down to release carbon dioxide and a 3 carbon molecule. C4 acids broken down ஆகி ஒரு 3 கார்பன் மாலிகுலாகவும் ஃபார்ம் ஆகுது. ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஒரு கார்பன், இது வந்து 3 கார்பன். ஸோ டோட்டலாக 4 கார்பன். The 3 carbon molecule is transported back to the mesophyll cells where it is converted to PEP again. ஸோ அப்போ தான் இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்னாலே திரும்பவும் அதே இடத்துக்கு திரும்பி ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு திரும்பியும் போகணும். ஸோ அந்த 3 கார்பன் மாலிகுல் அகைன் பிஇபியாக மாறுது. இது ஒரு பெரிய சைக்கிளிக் ப்ராசஸ் இருக்குது. நம்மளுக்கு என்சிஆர்டியில் இல்லை, நீட்லி இதை பற்றி கேட்க மாட்டாங்க. ஸோ the carbon dioxide released in the bundle sheet cells enters the C3 or the
Calvin pathway, a pathway common to all plants. எல்லா பிளான்ட்ஸுக்குமே அந்த C3 பிளான்ட்டுக்கு வந்து இப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆச்சு இல்லையா மீசோஃபைல் செல்ஸ்ல இருந்து அந்த C4 ஆசிட் வந்து இங்கே நம்மளுக்கு C3 கன்வெர்ட் ஆகும்போது ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆச்சு இல்லையா அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் இப்போ வந்து C3 Calvin pathwayக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் அங்கே நடக்குது. த பண்டில் ஷீட் செல்ஸ் ஆர் ரிச் இன் என்சைம் ரிபேஸ்கோ. இங்கே ரிபேஸ்கோ இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு இந்த கல்வின் பேத்வே நடக்குது. ஏன்னா கல்வின் பேத்வே நடக்குதுனாலே மெயின் என்சைமே வந்து ருபிஸ்கோ. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் RUBP எல்லாமே அந்த ஃபிக்சேஷன், ரீஜென்ரேஷன், ரிடக்ஷன் இது எல்லாமே நம்ம அந்த 3 ஸ்டெப்ஸும் பார்த்துருப்போம் C3ல. ஸோ அது எல்லாமே நடக்குதுனாலே நம்மளுக்கு ருபிஸ்கோ என்சைம் தேவை. அது வந்து இதில் தான் இருக்குது. பட் இங்கே வந்து என்ன ஆப்சண்ட் ஆயிருக்குன்னா PEP கார்பாக்சிலேஸ் வந்து இங்கே ஆப்சண்ட். That's a basic pathway that results in formation of sugars. The Calvin pathway is common to the C3 and C4 plants. So எது காமன் பார்த்தீங்கன்னா இதுதான் Calvin pathway. இதுதான் ரெண்டு பிளான்ட்ஸுக்குமே ஒரு காமன் pathway. Did you note that the Calvin pathway occurs in all the mesophyll cells of C3 plants? So Calvin pathway occurs in all mesophyll cells of the C3 plants. In C4 plants does not take place in the mesophyll cells but does so only in bundle sheet cells. So C4 plantsல வந்து இது வந்து bundle sheet cellsல தான் நடக்குது. ஸோ இது வந்து மெயின் டிஃபரன்ஸ். ஸ்டார்டிங்ல பார்த்தா மீசோஃபைல் செல்ஸ்ல வந்து PEP கார்பாக்சிலேஸ் இருக்கு, பண்டில் ஷீட் செல்ஸ் ருபிஸ்கோ. அப்படியே அந்த பிஸ் அப்படியே ஞாபகம் வச்சுங்க பண்டில் ஷீட் செல்ஸ். ஸோ 3 கார்பன் ஒரு கார்பன் ஆக்சைடு கம்பைண்ட் ஆகும்போது டோட்டலாக 4 கார்பன் ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிட் வந்து பண்டில் ஷீட் செல்ஸ் போகுது. பண்டில் ஷீட் செல்ஸில் ஸ்ப்ளிட் ஆகி 4 வந்து ஒரு 3 கார்பன் மாலிகுலும் ஒரு கார்பன் ஆக்சைடு ஸ்ப்ளிட் ஆகி அந்த கார்பன் ஆக்சைடு வந்து கல்வின் பேத்வேக்கு போயிடுது. இங்கே வந்து இது பண்டில் ஷீட் செல்ஸில் நடக்குது. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ்.